திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். காலமும் நேரமும் என்ற தலைப்பில் அருமையான நற்செய்தியை ஆர்வத்தோடு நீங்கள் கேட்டு வருகிறீர்கள். இந்த காலமும் நேரமும் நம்முடைய வாழ்வை பாதிக்கக்கூடியதாகவும் மாற்றக்கூடியதாகவும் ஒரு புதிய விடியலை நமக்கு கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. தூங்கி கொண்டிருக்கிற ஒரு ஆளை எழுப்பி உட்கார வைத்து அவனை கவனிக்கும்படி செய்வது போல இந்த நிகழ்ச்சி உங்கள் மனதை தட்டி எழுப்பி உங்கள் மயக்கத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்கும்படி ஏவுகிற ஒன்றாக இருக்கிறது. கடந்த வகுப்பில் கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் புறப்பட்டு வந்து நேபுகாத் நேச்சார் சொப்பனத்திலே கண்ட அந்த பயங்கரமான சிலையினுடைய பாதத்திலே மோதி அதை தூளாக்கி அது கோடை காலத்திலே பறந்து போகிற வைக்கோலை போல தூசியாக மாறி இடமில்லாமல் போனது. ஆனால் சிலையை மோதின அந்த சிறிய பாறை, அந்த கல், அது வளர்ந்து பூமியை நிரப்பியது என்று நாம் படிக்கிறோம். இந்த தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவை பற்றியதாக இருக்கிறது. இதை குறித்து நீங்கள் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களிலே நீங்கள் புரிந்து கொள்ளலாம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அதாவது தேவனுடைய குமாரன் என்று மட்டும் சொல்லவில்லை, அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து என்றும் சேர்த்து சொன்னான். அதாவது தேவனுடைய குமாரனாகிய அபிஷேகத்தின் ராஜா என்று சொல்லுகிறார். தேவன் பூமியை ஆளவும் மனுஷர்களை மாற்றவும் அனுப்பிய ராஜாவாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறார். எல்லா ஆளும் மனிதன். அவனுக்கு ஒரு அபிஷேகம் கிடைக்கும்போது அவன் மாறுகிறான். ஒரு சாதாரண மனிதனை சிங்காசனத்தின் மேலே கொண்டு வருவது அந்த அபிஷேகம்தான். கிறிஸ்து என்ற அந்த வார்த்தை அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பொருள். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னான். இயேசு அதை கேட்டபோது கொடுத்த பதில்தான் இந்த காலையிலேயே உச்சக்கட்ட ஒரு பதிலாக இருக்கும். 17வது வசனம், இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான். இந்த இடத்துல சீமோன் என்பது அந்த அப்போஸ்தலனுடைய பெயர். ஆனால் அந்த மனிதனுடைய தந்தை பெயரை கூட சொல்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே. இயேசுவை தெரிந்து கொள்ளும்போது நம்முடைய குடும்பம் தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிறது. அதனால தான் பைபிள் எல்லா இடங்களிலும் நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். You and your family shall be saved. இன்றைக்கு நீங்கள் ஒருவர் கர்த்தருக்குள் இருந்தால் உங்கள் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படும். பேதுருனுடைய அந்த அறிக்கை அவனுடைய தந்தை வரைக்கும் பாய்கிறதை நாம் பார்க்கிறோம். யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான். இந்த பாக்கியவான் என்று சொல்லுக்கு குறைவற்றவன் என்று பொருள், பரலோகத்துக்குரியவன் என்று பொருள். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. எதை? இயேசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த கருத்து இரத்தத்தாலும் மாம்சத்தாலும் அறிவினாலே பெற்றதல்ல. இது தேவனுடைய வெளிப்பாடு, பரிசுத்தாவினுடைய வெளிப்பாடு. பாருங்கள் 17வது வசனத்தினுடைய கடைசி 2 வரிகள், பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். எதை? இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை பரலோகத்தில் இருக்கிற பிதா அதை வெளிப்படுத்தினார். பரலோகத்தில் உள்ள பிதா
நேபுகாத் நேச்சாருடைய மறந்து போன கனவையும் அதற்கான அர்த்தத்தையும் வெளிப்படுத்தினார். இப்பொழுது கவனியுங்கள் 18வது வசனம். உங்கள் கையில் ஒரு பேனா இருக்குமானால் சுழியிடுங்கள். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன். பேதுருவினிடத்திலே இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டிருக்கிறார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன். இங்கே பாருங்கள், இந்த சீமோன் என்ற ஆளுக்கு இன்னொரு பெயர் உண்டு. அந்த பெயர் பேதுரு என்பது. இந்த பேதுரு என்ற அந்த வார்த்தையை கிரேக்க மொழியில் பெட்ராஸ் என்று அழைக்கிறாங்க. பெட்ராஸ் என்பது ஒரு சிறு கல்லை குறிக்கிறது. ஒரு கைப்பிடி இல்லை அடங்கக்கூடிய ஒரு கல்லை பெட்ராஸ் என்று அழைப்பாங்க. கவனியுங்கள். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஒரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு கிறிஸ்தவ போதகருக்கும் இன்றைக்கு இந்த வசனம் தெரியலன்னு சொன்னால், புரியலன்னு சொன்னால், அர்த்தம் தெரியாமல் வாழ்ந்தால் அவர் போதகரும் அல்ல, நீ கிறிஸ்தவனும் அல்ல. காரணம், பைபிளில் பரிசுத்த ஆவியை பற்றி நாம் கேள்விப்படுகிற அளவுக்கு சபை பற்றி கேள்விப்படுவதில்லை. சபை எதன் மேல் கட்டப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் கேள்விப்படுவதில்லை. சபையை மேற்கொள்ளாதது எது என்பதையும் நாம் தெரிந்து கொள்வதில்லை. பரிசுத்த ஆவியை தேவன் சபையிலே தான் ஊற்றி இருக்கிறார். அப்போ சபை தெரியாத ஆள் பரிசுத்த ஆவியை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இப்போ மண்ணெண்ணெய் வாங்க சொல்லுகிறோம். அதை வாங்குவதற்கு ஒரு பாத்திரம் வேணும் இல்லையா? ஒரு டப்பா வேண்டும் இல்லையா? ஒரு டின் வேண்டும் இல்லையா? ஏதோ ஒன்று இருந்தால் தானே அது பிடிக்க முடியும். பரிசுத்த ஆவி தேவன் எங்கே ஊற்றுகிறார்னா சபையிலே ஊற்றுகிறார். அப்போ சபையை தெரியாத ஆள் பரிசுத்த ஆவி எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? என்ன சொல்கிறார் கவனிங்க. நீ பேதுருவாய் இருக்கிறாய், அதாவது உன்னுடைய பேர் ஒரு கல்லை போல் இருக்கிறது. நீ செய்த அறிக்கை ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்ற அந்த அறிக்கையாகிய அந்த கல்லின் மேல் என் சபையை, கிறிஸ்துவானவர் சொல்கிறாரு, அந்த சபை என்னுடையது, இது என் மகன், இவள் என் மனைவி, இது என் வீடு, இது என் வாகனம். என் என்ற அந்த வார்த்தைக்கு, மை என்ற ஆங்கில வார்த்தைக்கு எவ்வளோ உரிமை இருக்குது பார்த்தீங்களா? அந்த உரிமைக்கு இடையில் யாரும் உள்ளே வர முடியாது. என் மனைவி என்று நீங்கள் சொல்லும்போது நடுவில் ஒரு ஆள் உள்ளே வர முடியாது. அது உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். ஏன் சொல்கிறாரு, என் சபையை நான் கட்டுவேன். இந்த சபை என்ற சொல்லுக்கு கூட்டம், மக்கள் என்றெல்லாம் பொருள் உண்டு. மக்கள் சபை, மேல் சபை, திருச்சபை, பொது சபை, கிராம சபை. இப்போ இந்த சபை என்ற சொல் ஒரே யோசனையுடைய மக்களை காட்டுகிறது. இங்கே என் சபை என்று கிறிஸ்து சொல்லும்போது கிறிஸ்துவனுடைய யோசனையுடைய மக்களை அது காட்டுகிறது. இப்போ கிராம சபைன்னு சொல்லும்போது கிராமத்தார் எல்லாருக்கும் ஒரு மனதோடு இருக்கிற ஒரு விஷயம்னு அர்த்தம். இப்போ நாடாளுமன்றத்தை மேல் சபை கீழ் சபைன்னு சொன்னால் அந்த நாட்டை ஆள்களோருடைய மனதை அது காட்டுது. அப்போ கிறிஸ்துவின் சபை, என் சபை என்று அவர் சொல்லும்போது கிறிஸ்துவனுடைய எண்ணங்களை உடைய மக்கள், கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற மக்கள், கிறிஸ்துவை உடையவர்கள், என் சபையை கட்டுவேன். இந்த கட்டுவேன் என்ற வார்த்தை எதிர்காலத்தை காட்டுது. இயேசு இதை சொல்லி ஓராண்டுக்கு பிறகு சிலுவை மரத்தில் அவர் சிந்திய இரத்தத்தினால இந்த சபையை அவர் கட்டியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்த போது பாதாளம் அவருடைய சரீரத்தை விழுங்கவில்லை, மரணம் அவரை கட்டவில்லை. மரண கட்டுகளை அறுத்தெறிந்து 3வது நாள் அவர் வெளியே வரார். பாதாளத்தின் வாசலை அவருடைய சரீரம் கட்ட முடியாமல் போச்சு. ஆக இங்கே சபை என்று பேசுவது கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை பற்றி பேசியிருக்கார். அந்த சபையை பாதாளம் மேற்கொள்ளாது, பாதாளத்தினுடைய வாசல்கள் மேற்கொள்ளாது. இப்பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 28வது வசனம். ஆகையால் உங்களை குறித்தும்
தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை, இந்த வசனத்தை கவனிச்சிங்களா? அப்போ சபையானது எப்படி கட்டப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துனுடைய இரத்தம் சிந்தினார் இல்லையா, அந்த இரத்தத்தினாலே தேவன் தமது சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. அப்படின்னா விலைக்கு வாங்கியது. இனி யாரும் அதை சொந்தம் கொண்டாட முடியாது. சம்பாதித்த அப்படின்னா நீங்கள் வாங்கின உங்கள் உரிமையை அது காட்டுகிறது. அப்போது கிறிஸ்துவினுடைய சபை இரத்தத்தினாலே வாங்கப்பட்டதாக இருக்கிறது. bought by the blood of Jesus Christ. அப்போ சபையை கிறிஸ்து கட்டுவேன் என்று சொன்னாரே, அது அவருடைய மரணத்தையும் அதில் சிந்திய இரத்தத்தையும் அவருடைய அடக்கத்தையும், பாதாளம் மேற்கொள்ள முடியாது என்று சொன்னாரே, அது அவருடைய உயிர்த்தெழுதலையும் நமக்கு காண்பிக்கிறது. இதைத்தான் வேதாகமும் சபை என்று அழைக்கிறது. கிரேக்க மொழியில் இந்த சபை என்ற இடத்துல எக்லீசியா என்ற ஒரு சொல்லை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்ட மக்கள். விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்ட மக்கள். இந்த அழைப்புக்குள்ளே இருக்கிறவங்க எக்லீசியான்னு தங்களை அழைச்சிக்கலாம். ஆக சபை என்பது நம்முடைய சரீரத்தில் ஆத்மாவோடு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனை அது நமக்கு காண்பிக்கிறது. இப்போது பொதுவாக சபைனா ஒரு கட்டடத்தை நம்ம நினைக்கிறோம். ஒரு பெரிய மணி சிவப்பு கட்டடம், உயரமான மரஞ்செடிகள் அடர்ந்த ஒரு பகுதி, இந்த நினைவு தான் நமக்கு வரும். ஆனால் பைபிளில் சபை என்பது மரித்தோரிலிருந்து எழுந்த இயேசு கிறிஸ்து, அதற்காக சிந்திய இரத்தம், அந்த இரத்தத்திலே விசுவாசம் வைத்த தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்ட மக்கள். இதுதான் சபை என்று புதிய ஏற்பாடு நமக்கு போதிக்கிறது. சகோதரர்களே, இன்றைக்கு நான் சொல்ல வந்தது என்னன்னா, நீ பேதுருவாய் இருக்கிறாய் என்று சொல்லி இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னார். இந்த இடத்துல கல் என்பது கிறிஸ்து, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்ற அந்த வல்லமையின் கீழே. அந்த கல் தான் நேபுகாத் நேச்சாருடைய கனவில் அந்த 4 ராஜ்யங்களை நொறுக்கிவிட்டு பூமியிலே அமர்ந்து வளர்ந்து பூமி நிரப்பக்கூடிய பர்வதமாக மாறியது. தானியேல் 2வது அதிகாரம் 35வது வசனம், கடைசி 3 வரிகளை கவனிங்க, பேனல் அடிக்கோடு இடுங்கள். சிலையை மோதின கல்லோவென்றால் பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிற்று. தானியேலுடைய காலத்தில் நேபுகாத் நேச்சார் கண்ட கனவினுடைய அந்த கல், அதற்கு பிறகு ஒரு 600 ஆண்டுகளுக்கு பிறகு தேவனுடைய குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் பூமியினுடைய அரசாட்சிகளை தவிர்த்துவிட்டு நிறுத்திவிட்டு பூமி முழுவதும் நிரப்பக்கூடிய ஜீவனுள்ள சபையாக, பாதாளம் மேற்கொள்ள முடியாத ஒன்றாக கிறிஸ்து அதை மாற்றியிருக்கிறார். சிலையை மோதின கல் கிறிஸ்து என்று நாம் அறிகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனம், ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான், இந்த கல்லின் மீது நம்பிக்கை வைக்கிறவன் கெட்டு போக மாட்டான். இந்த கல்லை நான் எங்கே வைக்கிறேன்? சீயோனிலே. இயேசு எங்கே மரித்தார்? சீயோன் என்று அழைக்கப்படும் எருசலேம் நகரத்திலே. இந்த கல்லை தேவன் பரீட்சித்தார். இந்த கல் விலையேறப்பட்டது. இந்த கல் அஸ்திபாரமாக இருக்கிறது. இந்த கல் மூலைக்கல்லாக இருக்கிறது. தேவனுடைய எல்லா திட்டமும் நிறைவேறக்கூடிய ஒருவராக கிறிஸ்து இருக்கிறார்.
பரீட்சிக்கப்பட்ட கல்லாக இருக்கிறார். இஸ் a tested, tried stone. சங்கீதம் 118:22. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கத்தரால ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. வீடு கட்டும்போது இந்த கொத்தனார் கல்லை எடுத்து சிமெண்டில் வைத்து அதை தேய்த்து ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கி கொண்டே போவார்கள். அந்த சமயத்தில் ஒரு மூலியான அல்லது உடைந்த சரியான ஒரு நிலையில் இல்லாத ஒரு கல் எதிர்பாராமல் அவர் கையில் வந்தால் அவர் என்ன செய்வார்னா தனக்கு பின்னால் அதை தூக்கி போடுவார். அதாவது அந்த கல் பயனற்றது. சிலது வெந்த கல் வேகாத கல்லாம் இருக்குது. இந்த வேகாத கல்லை கூட அது மாதிரி தான் தூக்கி போட்டுருவாங்க. அது மாதிரி இயேசு மனிதனாக வந்த பொழுது, தேவனுடைய திட்டமாக வந்த பொழுது, மனிதனை ரட்சிக்கும் சபையாக வந்த பொழுது, அவர் யார் மத்தியில் வந்தாரோ அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தம்முடைய சொந்த ஜனத்திலே வந்தார். அவர்கள் அவரை எரிந்து விட்டார்கள். யோவான் எழுதிய சுவிசேஷம் 1:11. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே வீடு கட்டுகிறவராலே ஒதுக்கப்பட்ட ஒரு கல்லை போல சொந்த ஜனங்களால் அவர் ஒதுக்கப்பட்டார், வெறுக்கப்பட்டார். சொந்த ஜனங்கள் அவரை சிலுவையில் அறையும் என்றும் அவனுடைய இரத்தப்பழியை எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீது வரட்டும் என்றும் அவரை ஒதுக்கி தள்ளினார்கள். எபேசியர் 2:20 புதிய ஏற்பாட்டில் 265 பக்கம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். பேனால் அடிக்கோட்டிடுங்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாக இருக்கிறார். ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது முதல் கல்லை கிறிஸ்தவர்கள் ஜெபம் செய்து வைப்பார்கள், இந்துக்கள் பூஜை செய்து வைப்பார்கள், அறிவாளிகள் அந்த கல்லை மிக சரியாக இருக்கிறதா என்று பார்த்து வைப்பார்கள். அந்த அளவு சரியாக இருக்குதான்னு பார்ப்பாங்க. மூலைக்கல் கோணலாக இருந்தால் கட்டடம் கோணலாக போயிடும். இங்கே ரட்சிப்பதற்காக தேவன் எடுத்துக்கொண்ட பரீட்சிக்கப்பட்ட கல், யூதர்களாலே நிராகரிக்கப்பட்ட கல், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு மூலைக்கல்லாக அந்த முழு சபையானது எழுப்பப்பட அஸ்திவார கல்லாக வைக்கப்பட்டிருக்கிறார். 3:11 போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. சகோதரர்களே, இன்னைக்கு சபை என்ற சொல்லை ஒரு கசப்பாகவும் பொறுப்பற்றதாகவும் அதற்கு அர்த்தமில்லாதது போலவும் கிறிஸ்தவ மதம் 2000 பிரிவுகளாக மாறி இந்த மதவாதிகள், மத எதிரிகள், மத துரோகிகள், பரிசுத்தாவினுடைய வியாபாரிகள் கையில் விழுந்து கிடக்கிறது. அதனால தான் சபை என்ற சொல் அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பாகவோ, சபை என்ற சொல் தேவனுடைய நீதியை காண்பிக்கிறதாகவோ, சபை என்ற சொல்லுக்குள்ளே கிறிஸ்துவனுடைய இரத்தம் இருக்கிறதை உணராமலே அவர்கள் போய்விட்டார்கள். இன்றைக்கு தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரனானான் என்பது போல எல்லாரும் ஒரு சபை என்ற பேரில் ஏமாற்ற ஆரம்பித்தார்கள். அதுக்கு அவங்க பயன்படுத்துகிற சொல் மினிஸ்ட்ரி, ஊழியங்கள். அவர்கள் தங்களை சபையின் அடையாளமாக காட்டுனதே கிடையாது. அவர்கள் ஊழியம்தான் தங்களை அடையாளமாக காட்டினாங்க. ஆனால் புதிய ஏற்பாடு முழுவதும் சபைக்குள்ளே ஊழியம் செய்யணும். சபை இல்லாமல் நீ தனியாக ஊழியம் செய்ய முடியாது. சபையை விட்டுட்டு நம்ம ஊழியம் செய்கிறோம்னு சொன்னால் அது உங்களுடைய சொந்த விஷயமாயிடும். ஆகவே தான் சொல்கிறாரு, போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஒரு அஸ்திவாரத்தை, வேறு ஒரு புதிய ஊழியத்தை, வேறு ஒரு காரியத்தை எந்த மனுஷனும் செய்ய முடியாது. 1 பேதுரு 2:4 மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். அப்போ இயேசு கிறிஸ்து
கல் என்று குறிப்பிட்டாலும் ஜீவனுள்ள கல்லாக இருக்கிறார். He is a living stone. 4 விஷயங்களை நம்ம இப்போ கவனித்தோம். பரீட்சிக்கப்பட்ட கல்லாக இருக்கிறார், வெறுக்கப்பட்ட கல்லாக இருக்கிறார், தேவனால் போடப்பட்ட மூலை கல்லாக இருக்கிறார், ஜீவனுள்ள கல்லாக இருக்கிறார், அஸ்திபார கல்லாக அவர் இருக்கிறார். இதைத்தான் கிறிஸ்து என் சபையை கட்டுவேன் என்ற வார்த்தையின் வடிவிலே நம்மோடு பேசுகிறார். ஆக நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனத்தில் அந்த 4 பெரிய ராஜ்யங்களை தள்ளி பூமி முழுவதும் நிரப்பக்கூடிய கல்லாக ரோம அரசாட்சியின் காலத்தில் 33ஆம் ஆண்டு தேவனுடைய கல்லாகிய கிறிஸ்து, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து எல்லா மனுஷனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும் ஜீவனுள்ள கல்லாக எருசலேம் நகரத்தில் மூலைக்கல்லாக அஸ்திவாரமாக போடப்பட்டார். இதுதான் அந்த தகவல். சகோதரர்களே, இந்த நாளில் நீங்கள் கேட்ட இந்த ஜீவனுள்ள கல் உங்கள் காலத்தையும் நேரத்தையும் மாற்றுகிறது மட்டுமல்ல, உலகத்தினுடைய சரித்திரம் என்ற அந்த கடிகாரம், சரித்திரம் என்ற அந்த காலம் நேரத்தை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நேபுகாத் நேச்சார் கிறிஸ்துக்கு முன்னால் 600வது ஆண்டில் வாழுகிறார். அதுக்கு பிறகு மேதிய பெர்சியர்கள் வந்தாங்க. அதுக்கு பிறகு கிரேக்க சாம்ராஜ்யம், அதுக்கு பிறகு ரோம சாம்ராஜ்யம். இதற்கிடையில் 600 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆக 600 ஆண்டுகளில் நடக்க போகிற ஒன்றை, அந்த காலத்தையும் நேரத்தையும் தேவன் நமக்கு காண்பித்திருக்கிறார். கிறிஸ்துவனுடைய மரணம், அவர் சிந்திய இரத்தம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல், ஜீவனுள்ள கல்லாக கிறிஸ்து இருக்கிறார் என்றும், அவர் பூமியில் உள்ள சரீர சம்பந்தமான ராஜ்யங்களை தள்ளி ஆவிக்குரிய ராஜ்யம் ஒன்றை தொடங்கி இன்றைக்கு 2000 ஆண்டுகள் ஆயிற்று என்பதையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். மனிதர்களாகி நாம் நமக்குள்ளே நாம் வாழ்வதற்கான காலத்தை நேரத்தை தேடுகிறோம். ஆனால் தேவனோ நாம் இந்த உலகத்தில் வாழவும் மறு உலகத்தில் போய் சேரவும் அதற்கான காலத்தின் நேரத்தையும் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் உங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, இந்த புதிய காலை வேளையில் நாங்கள் கேட்ட ஜீவனுள்ள கல்லாகிய கிறிஸ்துவை பற்றி, பாதாளம் மேற்கொள்ள முடியாத அவருடைய சரீரமாகிய சபையை குறித்து அக்கறையோடும் கவனத்தோடும் பொறுத்து கொண்டு கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் அந்த சபையிலே காணப்படும்படியாக எங்களுக்கு உதவி செய்திரலும். எங்கள் பாவ குற்றங்களை தயவாக எங்களுக்கு மன்னியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை கேட்டருளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உந்தன் ஸ்நேக வாக்குகள் என்றும் மாறிடாததால் என்னை என்றும் வழி நடத்தும் உந்தன் ஜீவ பாதையில், உந்தன் ஜீவ பாதையில் உந்தன் ஸ்நேக வாக்குகள் கோரமாம் பாவியாம் என்னையும் உந்தன் கொல்கதா வரைக்கும் கொண்டு சென்றீர். கோரமாம் பாவியாம் என்னையும் உந்தன் கொல்கதா வரைக்கும் கொண்டு சென்றீர். கழுவி நீரெந்தன் பாவ கரைகள் களைந்தேன் வாழ்க்கையின் துரோகங்களை. கழுவி நீரெந்தன் பாவ கரைகள் களைந்தேன் வாழ்க்கையின் துரோகங்களை. உந்தன் ஸ்நேக வாக்குகள் என்றும் மாறிடாததால் என்னை என்றும் வழி நடத்தும் உந்தன் ஜீவ பாதையில், உந்தன் ஜீவ பாதையில்
உந்தன் ஸ்நேக வாக்குகள். திருக்கரம் நீட்டி என்னை அணைத்தே மகா ஸ்நேகத்தை வர்ணிக்கவே. திருக்கரம் நீட்டி என்னை அணைத்தே மகா ஸ்நேகத்தை வர்ணிக்கவே. 1000 நாவுகள் போதாது ஐயா, எப்படி மறப்பேன் நான் உம்மையே. 1000 நாவுகள் போதாது ஐயா, எப்படி மறப்பேன் நான் உம்மையே. உந்தன் ஸ்நேக வாக்குகள் என்றும் மாறிடாததால் என்னை என்றும் வழி நடத்தும் உந்தன் ஜீவ பாதையில். உந்தன் ஜீவ பாதையில் உந்தன் ஸ்நேக வாக்குகள். அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய பைபிள் அவர் ப்ரோக்ராம் பலவிதமான சேனல்களில் வருது. அதோடு கூட ரொம்ப முக்கியமாக இப்பொழுது உங்களிடத்தில் பொதுவாகவே நம்ம திருமறை நேரம் நிகழ்ச்சியில் பணம் கொடுங்க, இதை நம்பர் பாருங்கள், அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டை, மிகப்பெரிய ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் நான் இப்போ வைக்கலான் இருக்கேன். அது என்னென்னா, நம்முடைய பைபிள் அவர் டிவியினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர். ஒரே ஒரு விஷயம், அதை பிறருக்கு அறிமுகம் செய்யுங்கள். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரூத் இல்லையா அது, அதை நாம் அக்செப்ட் தானே பண்ணணும் இல்லையா. அடுத்தது அந்த வியூஸ் எவ்வளவு பார்க்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் அந்த வசன விதைகளை இன்னொருவருக்கு நாம் கொண்டு சென்றதாக இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்ரோகிகள் எல்லாருமே சாகிற ஒரு தருவாயில் ஊரே இருக்குது, பட்டணமே இருக்குது. இவங்க அந்த கோட்டையினுடைய எல்லைக்கு வந்த உடனே பகைஞரெல்லாம் ஓடி போயிட்டு உணவுப் பொருள்லாம் கிடக்கிறத பார்த்த உடனே, ஆஹா, இந்த நற்செய்தியை நாம் சொல்லாமல் போனால் நமக்கு ஐயோ என்று சொல்லி அவங்க நல்ல செய்தியை கொண்டு போய் ஊரில் சொன்னாங்க. அதுபோல் இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம், இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு ஒருவர் பேச அதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு வேலையை, ஒரு அந்திரியாவினுடைய வேலையை அவர் தானே பண்ணார். இயேசுவை கண்டேன், வந்து பாருங்க அப்படின்னார். அதை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுங்கள். மற்றவர்கள் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக, உதவியாக இருங்க. நிச்சயம் இது நிமித்தமாக இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய பலனில் உங்களுக்கு பங்குண்டு இல்லையா. God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. மாசெல்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணம் மாறேற்ற ஆட்டுக்குட்டி என்ற ரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 938550